நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நன்றி மறவா அன்புள்ளம் கொண்ட புனித மகதலேன் மரியாவினுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை சாட்சியம் நமக்கு இந்த நாளில் எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இன்றைய திருவழிபாடு மூலமாக தூய ஆவியானவர் தரும் செய்தியை நாம் கேட்க, இந்த புனித பலிகளை நாம் தகுதியான முறையில் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நாம் எண்ணுவோம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்டு இறைவனிடத்திலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வாழ்வதற்கு புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் வடப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியறலும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருளீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறி கேட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி: ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலிருந்தும் வாழ்விக்கின்றார். பல்லவி: ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி: ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மானவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வாழ்வதன் வார்த்தைகள் 11 தொடக்கம் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடி அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாற்றிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராக சாவையும் சாபத்தையும் நம் நோய்களையும் சாத்தானையும் மரணத்தையும் நரகத்தையும் வென்று வெற்றி வீரராய் யூதாவுடன் சிங்கமாய் உயிர் தெழுந்து வாழ்கின்ற இறைவனாய் நம்மோடு வாழ்கின்ற நம்மை வாழ வைக்கிறார் என்ற இந்த மாபெரும் உயிர்ப்பு பெருவிழா நாட்களிலே நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அவர் நம்மோடு உடனிருந்து நம்மை வாழ வைக்கிறார் என்ற இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த உயிர்ப்பினுடைய இந்த நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலே மகதலே மரியா ஆண்டவர் மீது கொண்ட அந்த அன்பு, ஆண்டவர் அவருக்கு செய்த
நன்மைகளுக்கும் ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி மறவாத ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மகளாக, ஒரு சீடத்தியாக இந்த நாளிலே நாம் மகதலா மரியாவை நாம் காண்கிறோம். இந்த மகதலா மரியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த நாளிலே 4 விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மகதலா மரியா என்பவர் யார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது, மகதலா மரியா அவர் 7 பேய்கள் பிடித்தவராக நற்செய்தி முதலிலே அவரை அடையாளம் காட்டுகிறது. லூக்கா நற்செய்தியில 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது, மரியா இவர் மகதலா என்ற ஊரை சார்ந்தவர். இவரிடமிருந்து 7 பேய்களை ஆண்டவர் விரட்டினார் என்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம். லூக்கா நற்செய்தி 8:1-3. அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் பேய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதியாவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவனாவும் சூசனாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே எத்தனையோ மரியா என்ற பெயர் கொண்டவரை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள், நம் ஆண்டவரின் தாய், நம் தாய் அன்னை மரியாள் என்னுமாக இந்த நாளிலே மகதலாவை சேர்ந்த மரியா, மேலுமாக மார்த்தா மரியா, பெத்தனியிலே லாசருடைய சகோதரிகள் மார்த்தா மரியா என்னுமாக மரியா என்ற பெயரை பலர் கொண்டிருந்தார்கள். யோவான், யாக்கோப்பு இவருடைய சகோதரிகள் மற்றுமாக பல்வேறு பெண்கள் மரியா என்ற பெயரை கொண்டிருந்தார்கள். இந்த நாளிலே மகதலாவை சேர்ந்த மரியா, மகதலாவை சேர்ந்த மரியா அவரை குறித்து இந்த நாளில் நாம் வாசிக்கிறோம். இந்த மரியா என்பவர் மகதலாவை இருந்து, மகதலா என்ற ஒரு சிறிய ஊரில் இருந்து வந்தவர். எனவேதான் இவர் மகதலா மரியா என்று அழைக்கப்படுகிறார். இவர் 7 பேய்களை பிடித்து கொண்டவராகவும் இவர் இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடமிருந்து 7 பேய்களை விரட்டுகிறார். அதற்கு நன்றியாக இவர் இயேசுவிற்கு ஒரு பணிவிடை செய்வராக, இயேசுவின் உண்மையான சீடத்தியாக, இயேசுவை பின்தொடர்கின்றவராக இருக்கிறார். அவரிடமிருந்து நாம் முதலில் இந்த பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு தனக்கு செய்த ஒரு மாபெரும் அற்புதத்திற்கு நன்றி கடனாக, அவர் நன்றி கடனாக இயேசுவின் உண்மையான ஒரு சீடத்தியாய் மாறுகிறார். இயேசுவை பின்தொடர்கின்ற ஒரு மகளாய் இவர் மாறுகிறார். ஆக இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மை தனத்திற்கு இறுதி வரை நன்றி மறவாத ஒரு அன்பு கொண்ட ஒரு மகள்தான் இந்த மகதலாவை சேர்ந்த மரியா. ஆக நாம் இயேசுவிடமிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார். நாம் நன்றி மறந்திருக்கிறோமா? அல்லது மகதலா மரியாவை போல நன்றி மறவாத உள்ளத்தோடு நாம் அன்பு கொண்டிருக்கிறோமா என்று நாம் இந்த நாளிலே சிந்திப்போம். மகதலா மரியா தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி மறவாத உள்ளம் கொண்ட, அன்பு செலுத்துகிற ஒரு மகளாய், எல்லாவற்றையும் விட ஒரு சீடத்தியாய் இருந்தார். இரண்டாவதாக மகதலா மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நமது கடந்த காலம் ஒருபோதும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அன்புக்குரியவர்களே, கடந்த காலத்தில் மகதலா மரியாவுடைய வாழ்க்கை என்பது பாவமான வாழ்க்கையாக, பல்வேறு விதமான சாத்தானினால் பீடிக்கப்பட்ட வாழ்க்கையாக, சாத்தானுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கையாக, பாவத்திலே தன்னையே கையளித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எப்பொழுது இயேசு அவருக்கு விடுதலை கொடுத்தாரோ அப்பொழுதிலிருந்து அவர் இயேசுவின் சீடத்தியாக மாறினார். இயேசுடைய பணி வாழ்விலே தன்னையும் இணைத்துக் கொண்டார். எனவே அவருடைய கடந்த காலத்தினுடைய சூழ்நிலைகளோ, கடந்த காலத்தின் தவறுகளோ
ஒருபோதும் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஏனென்றால் நாம் எல்லோரும் கடவுளின் அன்புக்குரிய பிள்ளைகள் என்பதே நமது அடையாளமாக இருக்கிறது. நமது கடந்த காலம் நமது அடையாளம் அல்ல. நமது கடந்த காலத்தின் பாவங்கள், நமது கடந்த காலத்தினுடைய வீழ்ச்சிகள், நமது கடந்த காலத்தினுடைய குறைகள் எல்லாம் நமது அடையாளங்கள் அல்ல. நாம் எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகள் என்பதே நமது அடையாளமாக இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, மகதலா மரியா என்பவர் யார்? இயேசு தனக்கு இத்தனை அற்புதங்களை செய்தாரே, எனவே நாம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அவருடைய பணிவாழ்விலே தன்னுடைய உடைமைகளால் இயேசுடைய பணியை தாங்கிய பெண்களில் ஒருவராக மகதலா மரியா இருக்கிறார். இயேசுவிற்கு அவர் தன்னுடைய உடைமைகளை கொண்டு பணி செய்து வந்தார். தன்னிடம் இருப்பதை இயேசுவிடம் கொடுத்து இயேசுவின் பணிக்காக தன்னிடம் உள்ளதை தாராளமாய் கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தார். இயேசுவுக்கு பணிவிடை செய்த பெண்களில் மகதலா மரியாவும் இருந்தார். மகதலா மரியா தனது உடைமையால், தன்னிடமிருந்த செல்வத்தால் கடவுளுடைய பணியை தாங்கினார். அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனையோ பேர் கடவுளுடைய பணியை நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ குடும்பங்கள் கடவுளுடைய பணியை தாங்குவதற்கு, கடவுளுடைய பணிக்கென தங்களையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். தங்களுடைய பொருட்களால், தங்களுடைய பொருள் உதவியாலும், தங்களுடைய செல்வங்களாலும் கடவுளை தாங்குகின்ற குடும்பங்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். மகதலா மரியாவுக்கு கிடைத்த அந்த மகிமையான பேரு நமக்கும் கிடைக்கும். அந்த மகிமை, அந்த மாட்சிமை நமக்கும் கிடைக்கும். அதுதான் நாமும் கடவுளுடைய பணியை நமது செல்வங்களால் தாங்குகிறோமா? உன் செல்வங்களால் ஆண்டவரை போற்று என்ற நிறைவார்த்தையை வாசிக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்ததை கொண்டு நாம் கடவுளுடைய பணிக்கு நாம் உதவி செய்கிறோமா? கடவுளுடைய பணியை தாங்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்றவர்களுக்கு, அந்த நற்செய்தி தலங்களுக்கு, அந்த தியான இல்லங்களுக்கு, அதை செய்கின்ற குருக்களை நாம் தாங்குகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நான்காவதாக, மகதலா மரியா வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் எத்தகைய சோதனை வேதனை வந்தாலும் உறுதியான மனநிலையோடு அவர் இருந்தார். இயேசுடைய பாடுகளிலே அவரை பின்தொடர்ந்து செல்கிறார். இயேசுடைய பாடுகளிலே பெண்கள் பின்தொடர்ந்த பெண்களிலே இவரும் ஒருவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 55, 56 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர் தனது பாடுகளை பட்ட பொழுது, சிலுவையை சுமந்து கொல்கத்தாவிற்கு அவர் சென்ற பொழுது, கல்வாரி மலையை நோக்கி அவர் சென்ற பொழுது, அவர் அவருடைய பாடுகளிலே பங்கேற்கின்ற ஒருவராக, அவருடைய பாடுகளின் போது உடனிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார். துன்பத்தை, துயரத்தை கண்டு அவர் ஓடவில்லை, மாறாக பாடுகளிலே, துன்பத்திலே உடனிருக்கிற ஒருவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 27, 55, 56 வாசிக்க கேட்போம். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். இயேசு சிலுவையை சுமந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவர் பாடுகளிலே ஏதோ தன்னையும் இதயத்தோடு இணைத்துக் கொண்டார். தன் இதயத்திலே, தன் உள்ளத்திலே, தனது உடலிலே அவரும் அந்த பாடுகளை அனுபவித்தார். இயேசுவின் பாடுகளோடு உடன் இருந்தார். நன்றி பெற்றுக்கொண்ட மகள், நன்மையை பெற்றுக்கொண்ட மகள் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டதோடு இயேசுவை விட்டுவிடவில்லை. இயேசுவின் துன்பத்திலும் துயரத்திலும் உடன் இருக்கிறார். நாமும் நமது வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், மன சோர்வுகள் வருகிற பொழுது, அல்லது நமது ஜெபம் கேட்கப்படாத பொழுது, அல்லது நமது வாழ்க்கையிலே பல தடைகள் வருகின்ற பொழுது, நாம் நினைத்த காரியங்கள் நடக்காத பொழுது நாம் விசுவாசத்திலே சோர்ந்து விடுகிறோம், ஜெபத்திலே சோர்ந்து விடுகிறோம், நமது ஆன்மீகம் குறைந்து விடுகிறது, கடவுள் மேல் உள்ள அன்பும் பக்தியும் குறைந்து விடுகிறது. அது யாராக இருந்தாலும் சரி அன்புக்குரியவர்களே, அது நமது வாழ்க்கையில இன்னும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில துன்பங்கள், ஒரு சில தடைகள், அல்லது ஒரு சில சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் முதலிலே இழப்பது எது தெரியுமா? கடவுளை இழந்து விடுகிறோம், விசுவாசத்தை இழந்து விடுகிறோம், கடவுள் மீது உள்ள அன்பை இழந்து விடுகிறோம். நாம் நினைத்தது நடக்கவில்லை, அல்லது நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கிடைக்கவில்லை என்றால் நமது ஜெப வாழ்வு தளர்ந்துவிடும்,
நமது ஜெப வாழ்க்கை தளர்ந்துவிடும், நமது விசுவாசம் தளர்ந்துவிடும், நமது நம்பிக்கை தளர்ந்துவிடும் ஆலயத்திற்கு போவதோ. அப்படி ஆலயத்திற்கு போனாலும் நாம் ஒரு உண்மையான மனநிலையோடு அந்த ஆலயத்திலே திருப்பலியிலே பங்கு கொள்வதோ அல்லது ஜெபிப்பதோ தனிப்பட்ட ஜெபம் இல்லாமல் போயிடும். தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுளோடு இணைந்து இருக்கிற அந்த தியான வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற அந்த நாட்கள் இல்லாமல் போய்விடும். ஏனோதானோ என்ற கிறிஸ்தவர்களாக நாம் பல நேரங்களிலே மாறிவிடுகிறோம். இது பல நேரங்களிலே எல்லாருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. சில நேரங்களிலே குருக்கள் வாழ்க்கையிலோ அல்லது கண்ணியர் வாழ்க்கையிலோ குருமானவர் வாழ்க்கை யாராக இருந்தாலும் சரி, யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். நமது வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், தடைகள் வருகிற பொழுது இறைவனோடு இணைந்து இருக்கிற பொழுதுதான் அதை நாம் தாங்கி அதை உடைக்க முடியும் என்பதை மறந்துவிட்டு நாம் அதற்கு மாறான காரியங்களிலே கடவுள் பக்தி, தெய்வ பயம் அல்லது ஆன்மீக காரியங்களில் நாட்டம் இல்லாமல், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவைதான் நமது வாழ்க்கையில மாறிவிடுகிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த மகள் மகதலா மரியா, அவர் வாழ்க்கை ஒருபோதும் மாற்றம் பெறவில்லை. இயேசுவை அன்பு செய்ய ஆரம்பித்தவர். அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே போனதை தவிர குறைந்து விடவில்லை. ஆண்டவரை தேடுவதிலும் ஆண்டவரை நேசிப்பதிலுமாக அவருடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. அவர் கண்கள் எப்பொழுதும் இயேசுவை தேடிக் கொண்டிருந்தது. அவர் இதயம் எப்பொழுதும் இயேசுவுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அன்புக்குரியவர்களே, அவருக்காகவே துடித்துக் கொண்டிருந்தது. இறுதியாக மகதலா மரியாவின் வாழ்க்கையில இயேசுவிற்காக, இயேசுவோடு எப்போதும் இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை விட்டு செல்கிற வாழ்க்கை அல்ல, இயேசுவை பிரிந்து செல்கிற வாழ்க்கை அல்ல, இயேசுவை மறந்து போகிற வாழ்க்கை அல்ல, இயேசுவோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிற வாழ்க்கையை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடவுளின் அன்பை, கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்தை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியாக மகதலேன் மரியா இருக்கிறார். நிபந்தனையற்ற முறையிலே ஆண்டவரை நேசிப்பதுதான் நமது ஆன்மாவை அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நிபந்தனையற்ற அன்பு நிலைவாழ்வை கொடுக்கும், நிலையான ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள செய்யும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை பெற்றுக்கொண்ட அந்த மகள் அவரிடமிருந்து ஒருபோதும் விலகியதில்லை, அவரை விட்டு ஒருபோதும் பிரிந்ததில்லை. அவரோடே இணைந்திருக்கிறார். நிபந்தனையற்ற முறையில் ஆண்டவரை நாம் நேசிப்போம். அப்பொழுது நமது ஆன்மா நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளும். அன்புக்குரியவர்களே, இந்த மகதலா மரியா அவர் வாழ்க்கையில இருந்த இன்னும் ஒரு சிறப்பு, இயேசுவின் பாடுகளில் மட்டும் அவர் உடனிருக்கவில்லை, இயேசுவினுடைய இறப்புக்கும் அடக்கத்திற்கும் அவர் சாட்சியாக இருந்தார். இயேசுவின் இறப்பிற்கும் அடக்கத்திற்கும் அவர் சாட்சியாக இருந்தார். யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 25-26 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவின் இறப்பிற்கும் அவருடைய அடக்கத்திற்கும் உடனிருப்பவராக இருக்கிறார். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசுவினுடைய சிலுவை அடியில அன்னை மரியாவோடு இணைந்து மகதலா மரியாவும் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாடுகளை தன் கண்ணார கண்டவர், அவருடைய துயரத்தை தன் கண்ணார கண்டவர், அவருடைய வேதனைகளை தன் கண்ணார கண்டவர். இறுதியாக அவருடைய இறப்பை அவர் கண்ணார காண்கிறார். மார்க்கு நற்செய்தி 15 அதிகாரம் 39-41 வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க்கு நற்செய்தி 15:39-41. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த 101 தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோப்பு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக இயேசுடைய உயிர்ப்பை தன்னுடைய இறப்பை தன் கண்ணார கண்ட மகளாக மகதலா மரியா குறிப்பிடப்படுகிறார். மகதலா மரியா 4 நற்செய்தியிலும் குறிப்பிடப்படுகின்ற ஒரு மகளாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, 4 நற்செய்தியாளரும் மகதலா மரியாவை குறித்து அவர் எழுதுகிறார்கள். காரணம், அவருடைய அன்பு இத்தகைய அன்புதான் இயேசுவை
அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவிற்கு அதோ அந்த அதிகாலையில இன்னும் விடிய கூட இல்லை, இன்னும் இருட்டாக இருக்கின்ற அந்த வேளையில ஆண்டவர் இயேசு, இறந்த ஆண்டவரை நாம் அவசரமாக நாம் அடக்கம் செய்தோமே, எனவே அவருக்கு நாம் உரிய அந்த அடக்க சடங்குகள் நிறைவேற்றவில்லையே என்று அவர் முதல் ஆளாக அந்த நாளினுடைய நாட்கள் முடிவதற்கு முன்பாகவே அவர் கல்லறையை நோக்கி ஓடுகிறார். இயேசுவினுடைய உடலை இன்னும் தகுந்த முறையில நறுமண தைலங்களாலும் திரவிய பொருட்களாலும் சரியான முறையில அவருடைய உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அன்போடு ஆசையோடு அவர் ஆவலோடு ஓடுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை தேடுகின்ற அந்த அன்பு என்றால் அவர் இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட நாளானது ஓய்வு நாள். எனவே அந்த ஓய்வு நாள் முடிவதற்காக காத்திருக்கிறார். ஓய்வு நாள் முடிந்த அடுத்த நிமிடமே, இன்னும் வெளிச்சம் வருவதற்கு முன்பே அவர் கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். கல்லறையை நோக்கி ஓடுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த கல்லறையை பார்க்கிறார். கல்லறை திறந்திருக்கிறது. ஆண்டவரை காணோம். திறந்த காலியான கல்லறையும் கலங்கிய கண்களும் மரியாவை உயிர்த்த ஆண்டவரை காண்பதற்கு தலையாய் மாறுகின்றன. காலியான கல்லறையும் கண்ணீர் நிறைந்த கலங்கிய கண்களும் உயிர்த்த ஆண்டவரை காண்பதற்கு தடையாய் மாறுகின்றன. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு வார்த்தை அவரை முற்றிலுமாக மாற்றுகிறது. அவர் கல்லறையை பார்க்கிறார். 2 வானதூதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 2 வானதூதர்கள் உயிர்ப்பை அறிவித்த வானதூதர்களை முதலில் கண்ட ஒருவராகத்தான் மகதலா மரியா இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை இந்த 2 வானதூதர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே அந்த வானதூதர்களை முதலாக கண்ட ஒரு சீடத்தியாக மகதலா மரியா ஆசீர்வாதம் பெறுகிறார். ஆண்டவரை காணோம், கல்லறை திறந்திருக்கிறது என்று பேதுருவிடம் சொன்ன பொழுது பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். திறந்த கல்லறையை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் மகதலா மரியா அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கல்லறைக்குள்ளே 2 வானதூதர்களை அவர் பார்க்கிறார். எனவே அந்த ஆண்டவரை காணாமல் ஆண்டவரை அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்ற அந்த உள்ளம் பதவதைத்து நின்ற பொழுது இயேசு அவருக்கு தோன்றுகிறார். அம்மா, ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவர் அவரை அழைக்கிறார். ஆனால் அவர் ஆண்டவரை தோட்டக்காரராக காண்கிறார். எதற்கு உயிர்த்த ஆண்டவர் தோட்டக்காரராக காட்சி கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு அவர் ஒரு தச்சரின் மகன். அவர் செய்தது தச்சு வேலை. ஒரு தச்சராக காட்சி கொடுத்திருந்தால் மகதலா மரியா கண்டு கொண்டிருப்பார். அல்லது ஒரு போதகராக அவர் காட்சி கொடுத்திருந்தால் மகதலா மரியா கண்டு கொண்டிருப்பார். ஆனால் இயேசு தோட்டக்காரராக ஏன் தன்னை காட்சியளிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, பழைய ஆதாமினால் இந்த உலகத்திற்குள் நுழைந்த பாவத்தை, பழைய ஆதாமினால் விண்ணகம் ஏதோம் தோட்டம் மூடப்பட்டதை, பழைய ஆதாமினால் இந்த உலகத்திற்கு வந்த சாபத்தை வென்ற புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு புதிய ஆதாமாக தன்னை காட்டிக் கொள்வதற்காகத்தான், புதிய ஆதாமாக புதிய படைப்பாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் தோட்டக்காரராக காட்சி கொடுக்கிறார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடக்க நூல் 2:8 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கிறார்? கிழக்கே இருந்த ஏதோம் தோட்டத்திலே ஒரு தோட்டம் அமைத்து அங்கு மனிதரை அங்கு வைக்கிறார் என்று வாசிக்க கேட்கிறோம். தொடக்க நூல் 2:8. ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். கிழக்கே இருந்த ஏதோனில் ஒரு தோட்டம் அமைக்கிறார். ஆக ஏதோனில் ஆண்டவர் ஒரு தோட்டம் அமைத்தார். அது ஏதோனில் இருந்த தோட்டம், ஏதோன் தோட்டம் அல்ல. நாம் பல வேளைகளிலே ஏதோன் தோட்டம் என்று நாம் அழைக்கிறோம். அது ஏதோன் தோட்டம் அல்ல, ஏதோனில் இருந்த ஒரு தோட்டம். அங்கே தான் படைத்த மனிதனை அங்கே வைக்கிறார். 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏதேன் தோட்டத்தை
பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆக ஆதாமை அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் மனிதனை அங்கு கொண்டு வந்து வைத்தார். ஆக ஆதாமை அவர் ஒரு தோட்டக்காரனாகத்தான் கடவுள் வைத்தார். எனவே இந்த தோட்டக்காரனாகிய ஆதாம் அந்த தோட்டத்தையே இழந்து விட்டான். தன் பாவத்தினால் அந்த தோட்டத்தை இழந்தான், நிலை வாழ்வை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், இந்த உலகத்திற்கு சாவை கொண்டு வந்தான், சாபத்தை கொண்டு வந்தான். எனவே புதிய ஆதாமாகிய இயேசு மீண்டும் தன்னை ஒரு தோட்டக்காரராக வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவர் தன்னை தோட்டக்காரராக வெளிப்படுத்தியதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் அவர் தன்னை தோட்டக்காரராக வெளிப்படுத்தியதின் காரணம் புதிய ஆதாமாக மீண்டுமாக நம்மை விண்ணகம் என்ற அந்த புதிய தோட்டத்திற்குள் நம்மை அங்கு வைப்பதற்காக, அழைத்து செல்வதற்காக ஒரு புதிய ஆதாமாக ஆண்டவர் தன்னை காட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் மரியாவை பார்த்து மீண்டும் அன்பு கலந்த அந்த இதயத்தோடு மரியா என்று அழைக்கிறார். அந்த ஒரு வார்த்தை அவள் வாழ்க்கையை மாற்றுகிறது. மரியா என்ற இயேசுவின் ஒரு வார்த்தை அவளுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் மீண்டும் மாற்றுகிறது. அவள் கண்ணீரை மாற்றுகிறது, அவளுடைய வருத்தத்தை மாற்றுகிறது, அவளுடைய கவலையை மாற்றுகிறது, அவளுடைய பயத்தை மாற்றுகிறது, அவளுடைய அச்சத்தை மாற்றுகிறது. அன்புக்குரியவர்களே, அதே ஒரு வார்த்தை இயேசுவிடமிருந்து இன்று நமக்கும் அந்த ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையை இன்று மாற்றுகிறது. இன்று மாற்றற்றும் நம் கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள், சாவின் அச்சங்கள் எல்லாவற்றையும் நமக்கும் இயேசுவின் ஒரு வார்த்தை இந்த நாளிலே நமது வாழ்க்கையை மாற்றும் என்று நாம் விசுவசிப்போம், என்று நாம் நம்புவோம். அந்த அன்பு வார்த்தையை கேட்டவுடன் மகதலா மரியா ஆண்டவரை பார்த்து ரப்பூனி என்கிறார். அப்படி என்றால் போதகரே என்று அழைக்கிறார். ஆக மரியாயின் உள்ளத்தில் இயேசு என்பவர் எனக்கு போதகர், நான் இயேசுவின் சீடத்தி, இயேசு எனக்கு ஆசிரியர், நான் அவருடைய மாணவி. அதுதான் மரியாவுக்கு இயேசுவுக்கு இருந்த உறவு. இயேசுவை ரபூனி என்று அழைக்கிறாரே, அப்பா என்று அழைக்கவில்லை, தந்தையே என்று அழைக்கவில்லை, ஆண்டவரே என்று அழைக்கவில்லை. மாறாக இயேசுவுக்கும் தனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது? போதகர், ஒரு சீடத்தி, ஒரு ஆசிரியர், ஒரு மாணவி என்ற ஒருவர். எனவே அவரை ரபூனி என்று சொன்னோம், ரபூனி என்று அழைக்கிறார். போதகரே, அவருடைய உறவை பாருங்கள். இயேசுவிடம் நமது உறவு எப்படி இருக்கிறது? ஆக இயேசுவின் சீடத்தியாக இருந்தவளுக்கு திருத்தூதராக ஆண்டவர் அவரை மாற்றுகிறார். எனவே உயிர்த்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவரிடத்திலே சொல்லுகிறார், போய் இதோ என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் நான் செல்லவிருக்கிறேன், உங்கள் தந்தையும் என் தந்தையுமான நான் செல்ல இருக்கிறேன் என்று தன் சீடருக்கு அறிவிக்க கட்டளை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்களுக்கு திருத்தூதராக மாறுகிறார். திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் புனித மகதலா மரியா. திருத்தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு திருத்தூதராக இயேசு அவரை மாற்றுகிறார். சீடத்தியாக இருந்தவர் திருத்தூதராக மாறுகிறார். இயேசுவால் ஒரு திருத்தூதராக அங்கு அவர் நியமிக்கப்படுகிறார். திருத்தூதர்களுக்கு திருத்தூதை அறிவிக்கின்ற, இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை அறிவிக்கின்ற ஒரு திருத்தூதராக மாறுகிறார். அந்த திருத்தூதர் போய் என்ன நற்செய்தி அறிவிக்கிறார்? நான் போதகரை கண்டேன் என்று அல்ல, அது மகதலா மரியாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு. ஆனால் நமக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள உறவு என்பது என்ன? இயேசுவுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள உறவு என்ன? இயேசுவுக்கும் அவரை விசுவசிக்கிறவர்களுக்குள்ள உறவு என்ன? அவர் இப்பொழுது யார் என்பதை அவர் அறிவிக்கிறார். நான் ஆண்டவரை கண்டேன். நற்செய்தி என்பது என்ன? நான் ஆண்டவரை கண்டேன், கடவுளை கண்டேன், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் தெளிந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நமது சாட்சியம் என்ன? ஆண்டவரை நாம் எத்தனையோ முறைகளிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். நாம் இயேசுவை குறித்த எத்தகைய சாட்சியத்தை இந்த உலகத்திற்கு சொல்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை முதலாக கண்டுகொண்டார்.
உயிர்த்த ஆண்டவனுடைய அந்த உயிர்ப்புக்கு முதல் சாட்சியாய் மாறினார். திருத்தூதர்களுக்கே திருத்தூதராக அவர் ஆண்டவரால் அவர் நியமிக்கப்பட்டார். திருத்தூதர்களுக்கு திருத்தூதராக ஆண்டவரால் அவர் நியமிக்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த மகதலா மரியாவை போல நாமும் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மால் முடிந்ததை கொண்டு, நம்மால் இருப்பதை கொண்டு இயேசுவின் பணியை நாம் தாங்குகிறோமா? மூன்றாவதாக, இயேசுவை விட்டு பிரியாத ஒரு அன்பை கொண்டிருக்கிறோமா? நம் துன்ப துயர வேதனை நேரங்களிலும் எப்பொழுதுமே இயேசுவை பின்தொடர்கின்ற ஒரு சீடர்களாக நாம் இருக்கிறோமா? இறுதியாக நம் வாழ்க்கையில பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் வருகின்ற பொழுது இயேசுவின் மீது நமது அன்பு குறையாமல் இருக்கிறதா? நாமும் இயேசுவினுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்ற திருத்தூதர்களாக நாம் இருக்கிறோமா? நாமும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியான திருத்தூதர்களாய் மாறுவோம். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே கேட்போம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை தந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை தந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய புனிதபடி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைநன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தாம் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேன். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை தருகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாளர் மோட்சராஜன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதி, பகிர்ந்து கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், பலனடையும். Amen.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தரும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தாரின் இதயங்களில் நீர் பொழிந்தருளில் அவர்கள் நிலையான பேரின்பத்தை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்கள் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி இன்றும் என்றும் காப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலுமான சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா, சரணமையா, உந்தன் பாதம் சரணமையா. சரணமையா, சரணமையா, உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே. நற்கருணை மகிமையதை உணர்த்தியவர் நீரே. நற்செய்தி போதித்த போதகரும் நீரே. நற்கருணை மகிமையதை உணர்த்தியவர் நீரே. நற்செய்தி போதித்த போதகரும் நீரே. உயிருள்ள இயேசுவுக்காய் வாழ்வை தந்தாயே. உயிருள்ள இயேசுவுக்காய் வாழ்வை தந்தாயே. உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தருவாய் நீரே. உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தருவாய் நீரே. சரணமையா, சரணமையா, உந்தன் பாதம் சரணமையா. சரணமையா, சரணமையா, உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இயேசுவின் மகா பரிசுத்த திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். அனைத்து புனிதர்களை புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.